ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அரி ஸ்கூலை பற்றி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபுல்லாக என்ன எப்படி ஏது அப்படின்றது எல்லாமே ரிவ்யூ பண்ண போகிறோம். அதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை மேலும் மேலும் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. இந்த தமிழ் பொண்ணுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ? ஹரியை பற்றி என்னமா சொல்ல வந்திருக்க, சொல்லுமா சீக்கிரம் அப்படின்னு கேட்க போகிறீங்களா? தயவு செஞ்சு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் ரொம்ப வளன்னு பேசினா பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ப்ளீஸ். கெஞ்சி கெஞ்சி கேட்குறேன் உங்ககிட்ட, சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பேச வரேன்றது புரியும். இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். என்ன வீடியோ பார்த்துடலாமா? ஓகேங்க. அரி ஸ்கூலுக்கு நான் நேற்றே லைவில் சொல்லியிருந்தேன், அரியோடைய ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அரி வந்து தமிழ்நாட்டில் இருந்திருந்தானா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பான். ஆனால் அரி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கணும். இப்போ அரிக்கு 6 வயசு ஆக போகுது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அரி படிச்சிங்கிறான் 2.5 வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கான். நான் என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, என் சோக கதையை எங்கே போய் சொல்லிட்டு நான் அழறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 2.5 வயசுலேருந்து அரி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ப்ளே ஸ்கூலில் சேர்த்து விட்டோம். எல்கேஜி படித்தான், யூகேஜி படித்தான். திரும்ப நாங்கள் அங்கேருந்து வேறு ஸ்கூல் மாற்றணும்னு அங்கே திரும்ப எல்கேஜி யூகேஜி போட்டாங்க. எல்லாமே போச்சு. இப்போ இங்கே வந்தும் திரும்ப எல்கேஜி யூகேஜி படிக்கிறான். ஒரு அம்மாவா என் மனநிலைமை எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன். என்ன, என்னால் முடியலங்க சத்தியமாக. ஓகேங்களா? அங்கே வந்து ப்ளே ஸ்கூலில் சேர்த்தப்போ ப்ளே ஸ்கூலில் வந்து அங்கே வந்து அந்த 2 வருஷம் அங்கே படித்தான். யூகேஜி வரைக்கும் அங்கே படித்தான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு ஸ்கூலில் சரஸ்வதியை அங்கே படிக்க வச்சோமா. அங்கே படிக்க வச்சப்போ அங்கேயும் எல்கேஜி யூகேஜி படித்தாங்க. அவன் ஆக்சுவலி போன வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், இந்த வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும். ஆனால் அந்த மாதம் டிஃப்ரெண்டில் வந்து அந்த 1 மாதம் 2 மாதம் அந்த டிஃப்ரெண்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவனை வந்து எல்கேஜியில் போட்டாங்க. அங்கே எல்கேஜியில் போட்டப்போ இந்த வருஷம் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் அரி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கணும் அங்கே. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போயிருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்துட்டோமா, அந்த படிப்பு அப்படியே வேஸ்ட்டாக போச்சுங்களா. இப்போ இங்கே வந்து திரும்ப என்ன பண்ணியிருக்காங்க, அதே எல்கேஜி யூகேஜிலே தான் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ அங்கே இருந்ததுதானே செகண்ட் ஸ்டாண்டர்ட், இங்கே இருந்ததுதானே திரும்ப அதே எல்கேஜி யூகேஜி. ஃபஸ்ட்டு விஷயம் அரிக்கு லாங்குவேஜ், 2வது விஷயம் பேச தெரியாது, 3வது விஷயம் அந்த படிப்புனா என்னன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இப்போது அப்படி இல்லை. அவன் நல்லா படிக்கிறான், நல்லா பேசுகிறான், ரைம்ஸ்லாம் நல்லா சொல்கிறான். அப்படின்னு இன்றைக்கி ஸ்கூலில் உட்கார வச்சு பேசும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. என் பிள்ளை ரைம்ஸ்லாம் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அரி வந்து ஒடியா வந்து நல்லா கற்றுக்கிட்டான், நல்லா படிக்கிறான். நம்ம வந்து இங்கே வந்து அட்மிஷன் கட்டும்போது 3000 ரூபாங்க. அட்மிஷன் மட்டும் 3000 ரூபாய் கட்டியிருக்கோம். அப்போ வந்து புக்குங்க கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து ஒரு 3 புக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்ம பணம் கட்டினதுக்கான ரெசிப்ட் கொடுத்தாங்க. அந்த புக்கு 3 புக்கே வந்து 400 சில்லறை ஆயிடுச்சு. இப்போ புக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேங்க. ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ ஸ்கூலில் வந்து ரொம்ப நேரம் 9:30க்கு போனேன். ஆனால் 11:15 தான் ரிட்டர்ன் ஸ்கூலில் விட்டே நான் வந்தேன். ஓகேங்களா? ஸ்கூல் டைம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி நம்ம ஸ்கூலுங்க மாதிரி, நம்ம ஊரில் இருக்க ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு போய் 4:30 மணிக்கு விடுறாங்க. ஆனால் இந்த இங்கிலீஷ் மீடியம் தான் ஏன்னு தெரியல. அதுவும் என் பையன் படிக்கிற ஸ்கூலு ஏன்னு தெரியல. காலையில் வந்து 6:50 7 மணிக்கெலாம் வேன் வந்துடுது. ரிட்டன் 12:30 மணிக்கு வந்துடுறாங்க. ஒருவேளை வந்து சின்ன கிளாஸாக இருக்கிறதுனாலையே என்னன்னு தெரியல எனக்கு, இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடுறாங்க. இவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே இங்கிலீஷு, தமிழ், தமிழ்ன்ற இந்த ஊர் லாங்குவேஜுக்கு அந்த பாடம்லாம் இருக்கும்ல. அப்போ இந்த ஊர் பாடம்லாம் வந்து அந்த ஒரு 8 மணி வச்சுக்கோங்களேன். அந்த கிசா கரிபோ அந்த 7:30 மணியில் இருந்து, ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சம் 9 கிலோமீட்டர் தான். 7:30 மணியில் இருந்து அப்போ வந்து 12:30 மணிக்குள்ளே வந்து 12:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ மொத்த பாடமும் படிச்சிருவாங்களா பசங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஓகேங்களா? அதே மாதிரியே இங்கே சாப்பாடு வந்து பசங்க எல்லாமே சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போவாங்க.
சப்பாத்தி பூரி என்னென்ன தோணுதோ அவங்களுக்கு. ஆனால் நம்ம அரிக்கு நான் வந்து எனக்காவது ஒரு நாளைக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டு பூரி செஞ்சு கொடுத்துட்டு மீதி நாள்லாம் அவல் உப்புமா, பொரி உப்புமா, அதுக்கப்புறம் சேமியா உப்புமா, அதுக்கப்புறம் ரவை உப்புமா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் அம்மா நான் என்ன நானே பெருமையாக சொல்லிக்க விரும்பல, ஆனாலும் சொல்கிறேன். நான் வந்து அரிக்கு இப்படி தாங்க செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் இப்போ வந்து அரி ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. நேற்று அரி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தப்போ அவனுடைய நோட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு, டியூஷன் மிஸ்ஸு வந்து ஸ்கூல் மிஸ்ஸு வந்து இந்த நம்பரை எழுதி கொடுத்து வச்சுருக்காங்க, உன்னை ஃபோன் பண்ண சொன்னாங்க. எதுக்குடா ஃபோன் பண்ண சொன்னாங்கன்னா, எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணி பேசு, புக்கெலாம் வாங்கலையா இன்னும், அதுக்காக ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா. நான் உடனே மாமாவுக்கு ஃபோன் போட்டுப்பா, ஸ்கூல் மிஸ்ஸு வந்து இந்த மாதிரி வந்து நம்பர் கொடுத்துருக்காங்களாம். சாரிங்க, கண்ணில் இன்னும் உறுத்துது. ஸ்கூல் மிஸ்ஸு வந்து இந்த மாதிரி ஏதோ நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ண சொன்னாங்களாம், கொஞ்சம் என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு சொல்லுப்பா அப்படின்னா அவர் ஃபோன் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஃபோன் பண்ணிவிட்டு அரிக்கு ஸ்கூல் டைரி, அதாவது டைரின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கூல் டைரி, சரிங்களா? இதுதான் வந்து ஸ்கூல் டைரி, அரியோடைய ஸ்கூல் டைரி. ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? அரியோடைய ஸ்கூல் டைரி இது. இந்த டைரி வாங்கலை, அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னும் திங்ஸுங்கெல்லாம் எதுவுமே வாங்கலை, அந்த 3 புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு ஃபோனில் சொன்னதாக சொல்லி ஸ்கூலுக்கு என்னை போக சொன்னாங்க. இன்றைக்கி நான் போனேன் ஸ்கூலுக்கு. வந்து அங்கே நம்மளுடைய தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க, அதாவது எங்கள் மாமனார் காலத்துலேருந்து எங்கள் மாமியாருக்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலத்துலேருந்து ஃப்ரெண்டாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க பையன் அங்கே வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நமக்கு அங்கே ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணாங்க. நீ போனால் எல்லாமே அண்ணா கிட்டே பேசிட்டா, நீ போனால் அண்ணா கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிட்டு வந்துட்டு காசு கட்டிட்டு அப்படின்னு. சரி ஓகேன்னு 9:30 மணிக்கு போனேன். ரிட்டன் 11:15 தான் என்னை வெளியே விட்டாங்க. உட்கார வச்சு என்ன அரியை வர வச்சு அரியை வந்து ரைம்ஸ் சொல்ல வச்சு, எனக்கு அப்போ தான் தெரியும் அரி இந்த மாதிரிலாம் ஒடிசா பேசுகிறானா அப்படின்றது. ஒரு அம்மாவாக எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? அழகாக குழந்தை ரைம்ஸ் பாடுறான், இங்கே என்கிட்ட தாங்க தமிழ் பேசுகிறான், சூப்பராக பாடுறான் அவன் அப்படின்னு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், இவ்வளோ குயிக்காக வந்து அரி வந்து கற்றுக்கினானா அப்படின்ற அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்க, இது இருக்குங்களே, இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்களேன். இது ரேட் எவ்வளோன்றதை லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டையி பெல்ட்டு கொடுத்தாங்க. இதில் வந்து ஸ்கூல் நேம் விஎஸ்கேன்னு போட்டிருக்கு ஸ்கூல் நேம். அதுக்கப்புறம் இந்த டைரி ஒன்று கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கு, இது என்ன புக்குன்னு தெரியல, என்ன பாடம், நம்ம ஊர் பாடம் மாதிரி இங்கிலீஷு, மேக்ஸு, சோசியல், சயின்ஸு இந்த மாதிரிலாம் ஏதாவது புக்கு இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து பாட்டி கதை படிக்கிற புக்கு, KG 2, அதாவது வந்து அரி வந்து KG 2ல் இருக்கான்ல, KG 2னா இங்கே வந்து LKG, அதுதான் KG 2 சொல்லுவாங்க அந்த புக்கு. இது வந்து ஆயா வந்து பாட்டு ரைம் சொல்லித்தர மாதிரி புக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆனால் என்னென்னு எனக்கு தெரியாது. இது ஒரு புக்கு, ஆனால் நிஜமாக எனக்கு இதெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. இன்கேஸ் இதில் வந்து ஓஆலாம் இருக்குது. என் பிள்ளை இந்த ஓஆலாம் வந்து ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டான் அப்படின்னு டியூஷன் தீதி வந்து ஸ்கூல் மிஸ்ஸுக்கிட்ட பேசினாங்க. அப்போ சொன்னாங்க அவன் வந்து அரி வந்து டியூஷன்லேயே நல்லா படிக்கிறான், ஸ்கூல்லேயே நல்லா படிக்கிறான்னு. அவங்க ஃபோன் பண்ணி கொடுத்த டியூஷன் தீதியும் ஸ்கூல் மிஸ்ஸும் வந்து நல்லா பேசிக்கினாங்க அரியை பற்றி. அதுக்கப்புறம் இந்த ஒரு புக்கு, இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் புக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேக்ஸ், ஏன்னா இந்த மாதிரிலாம் போட்டு இருக்குன்னும் போது அப்போ இது மேக்ஸ் புக்காக தான் இருக்கும், சரிங்களா? ஆமாம், மேக்ஸ் புக்கு தாங்க இது, சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு புக்கு, கதை புக்கு. நம்ம ஊர்லலாம் இந்த நரி காகம் கதைங்கெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு ரைம்ஸ் புக்கு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் புக்கு, ஏன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கு அதனால் இங்கிலீஷ் புக்கு இது, சரிங்களா? இது வந்து நம்ம வந்து 1 to 3 எழுதுகிறோம்ல அந்த புக்கு, ஏன்னா இதில் 1 to 3 தான் போட்டிருக்கு, சரிங்களா? இது வந்து 1 to 3 எழுதுகிற புக்கு. இதுதான் ஸ்கூல் படிக்கிற பாடம் புக்குன்னு. ஆமாம், இது வந்து ஃபுல் இங்கிலீஷில் இருக்குது இது. ஆனால் எனக்கு இதுதான் என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு வேளை பேக் கேமராவில் இது ஏன் தெரியுதுன்னு தெரியல. தெரியுதுங்களா?
ஓகே, இது வந்து இத்தனை தாங்க கொடுத்தாங்க. இத்தனை புக்கு மட்டும் 1185 ரூபா. 1185 ரூபா, சரிங்களா? இதில் நம்ம அரிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, வேன் ஃபீஸ் இருக்குது. இது இல்லாமல் இந்த புக்குங்க மட்டும் 1280 ரூபா. ஓகேங்களா, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கெல்லாம் அட்டை போடணுமே, ஒன்றுமே வாங்கல. இந்த அட்டை போடுறது, அதுக்கப்புறம் இது மட்டும், இது 2 மட்டும் வாங்கினேன், 135 ரூபா. வெளியே தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 5 பென்சில், 5 ஷார்ப்னர், 5 லப்பர், சரிங்களா? அப்போ அதையும் அந்த 135 கூட சேர்த்து மொத்தம் 185 ரூபா. அங்கேயே வந்து தனியாக பேனா பென் இதெல்லாம் வாங்கினேன்ல, அந்த கடையில் 185 ரூபா ரவுண்டா. ஓகேங்களா, இது வாங்கினேன். இது இல்லாமல் அவருக்கு வந்து இன்னும் லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வரும், சரிங்களா? அதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கானது அரி ஸ்கூலில் இது தான். ஓகேங்களா, இது எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்களா? ஆனால் அந்த காலத்தில் நம்ம படிக்கும்போது, நம்ம அம்மாங்க படிக்கும்போது ஸ்கூலில் வந்து பெல்லுங்க வந்து இப்போ தான் பெல்லு அடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பெல்லு வந்து இப்போ தான் அந்த எலக்ட்ரிக் ஏதோ ஒன்றுதில் வந்து அந்த அடிக்கிற மாதிரி சவுண்ட் வச்சுருக்காங்க. அப்போல்லாம் வந்து இதுவால் தட்டுவாங்க தெரியுங்களா? பெரிய இரும்பு கம்பி தொங்கும், அதை வச்சு ஒரு கம்பியை வச்சு தட்டுவாங்க. அந்த மாதிரி தட்டுறாங்கங்க ஸ்கூலில். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் பசங்க உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு இல்லை. பசங்க உட்கார்றதுக்கு பெஞ்ச் இல்லை. பசங்க எல்லாம் கீழே தான் உட்காரணும். கீழே உட்கார்றது எப்படி? பாய் இருக்குல்ல, சின்ன சின்ன பாயிங்க இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாயில் தென்னங்கீத்து பாய், தென்னங்கீத்து இல்லை, பனை ஓலை கீத்து இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். அந்த இதில் வேணால் நான் அந்த ஃபோட்டோவே ஆட் பண்ணுறேன், எதில் அங்கே உட்காடுறாங்க ஸ்கூலில் அப்படின்றது வந்து அந்த இது வீட்டில் இருக்குது. நான் அதை இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், தம்ப்லைனில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அந்த இதுவை போட்டு தான் பசங்க வந்து கீழே உட்காந்து படிக்கிறாங்களே. ஆனால் பாத்ரூம்லாம் சுத்தமாக நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. கீழே உட்கார்றதுக்கு கீழே தான் உட்காடுறாங்க. கீழே வந்து அந்த இதுவை போட்டு, நாங்கள் இங்கே வீட்டுக்கு சாப்பிடுவோம்ல, அந்த இதுவை போட்டு பொட்டையாக சொல்லுவாங்க இங்கே, அதை போட்டு தான் உட்காந்து பசங்க படிக்கிறாங்களே. கீழே தான் உட்காடுறாங்க. எந்த ஒரு கிளாஸ்லேயுமே டேபிளோ ஸ்டூலோ சேரோ ஒன்றுமே கிடையாது. இன்னும் கீழே தான் உட்காடுறாங்க. ஸ்கூல் மிஸ்ஸுங்க வந்து நம்ம ஊரெல்லாம் வந்து எப்படின்னா, அழகாக தலையை பின்னி நல்ல ஒரு காட்டன் சாரியோ இல்லை வந்து ஒரு எந்த புடவையாக இருந்தாலும் அழகாக நீட்டாக நம்ம ஊர் ஸ்கூல் டீச்சருங்களுக்குன்னா அது ஒரு தனியே பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க. நம்ம ஊர் ஸ்கூல் டீச்சருங்க, அந்த டீச்சருங்களுக்கு வந்து அழகாக அந்த ஒரு கொடையை எடுத்துப்பாங்க, ஒரு பேகு, அதுக்கப்புறம் அந்த லஞ்சு பேகு, ஹேண்ட் பேகு, லஞ்சு பேக் எடுத்து அந்த மிஸ்ஸுங்க அழகாக நடந்து வர்றதை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்ம ஊருங்கள்லாம். ஆனால் இங்கே இருக்கிற மிஸ்ஸுங்க, நம்ம ஊர் ஆயாமங்களாம் கூட இப்போ ஸ்கூலில் வேலை செய்கிறவங்க அவ்வளோ ஒரு டீசெண்டாக போகிறாங்க வராங்க. ஆனால் இங்கே இருக்கிற மிஸ்ஸுங்க அந்த மாதிரி இல்லவே இல்லை. தலையை நல்லா கொண்டு தூக்கி மேலே போட்டுக்கிறாங்க. நார்மல் இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீ நம்ம நார்மலாக இப்போ நான் எப்படி வீட்டுக்கு கட்டுவேன், இதாவது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு. நார்மல் காட்டன் சாரீ இந்த மாதிரி தான் இருக்காங்க. கம்மல் இல்லை காதில். ஒருத்தவங்க கம்மல் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க கம்மல் போடல. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தா ஸ்கூல் மிஸ்ஸுன்னே சொல்ல மாட்டாங்க, நம்ம ஊர்லாம் சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்காங்க. என்ன ஸ்கூல் பசங்க நம்ம ஊரெல்லாம் நம்ம படிக்கும்போது எண்ணெய் வச்சு ரெட்டை ஜடை போட்டு இறுக்கி பின்னி ரிப்பன் வச்சு கட்டி நம்ம போட்டுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாம் கொண்டே போட்டுக்குங்க, இல்லை குதிரவாலை போட்டுக்குங்க, என்ன இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு தலையை பின்ன மாட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி பின்ன மாட்டாங்க, மோஸ்ட்லி கொண்டை தான் போட்டுப்பாங்களே. என்ன அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க பசங்களாகட்டும் டீச்சருங்களாகட்டும் எல்லாருமே வந்து இங்கே அப்படி தான் இருக்காங்க. அதே மாதிரி சாருங்க, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஊர் ஸ்கூல்லலாம் வந்து சாருங்கெல்லாம் வந்து வெத்தலை பாக்கோ ஏதோ ஒன்று போடுறதா இருந்தால் கூட அவங்கவுங்க வீட்டுங்களில் தான் அதெல்லாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெத்தலை பாக்கு என்ன எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன இந்த ஊரில் இன்னும் எத்தனை வருஷத்தில் பின்னாடியே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸ்கூலில் வந்து வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. என்ன இது எங்கே போய் நான் சொல்கிறது? இன்னைக்கு எல்லாத்தையும் உட்காந்து அந்த 9:30 மணிலேருந்து அந்த 11:15 வரைக்கும் நான் எல்லாத்தையும் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் உட்காந்து
இது இங்கே இப்படி இருக்குது. நான் இதுக்குன்னே அரியோடைய கிளாஸ்க்கு போயிட்டு அரியை பார்த்துட்டு வந்தேன். எங்கே உட்காந்துருக்கான், டேபிள் சேர் இருக்கா, என்ன ஏது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. என்ன இந்த ஒரு ஸ்கூலில் அரி படித்து எப்படி முன்னேற போகிறான் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோவில் நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா, இல்லை நான் வந்து யாரையுமே வந்து நான் குறை சொல்லலை, யாரையுமே ஒரு இது சொல்லலை. இந்த ஊர் ஸ்கூலுக்கும் நம்ம ஊர் ஸ்கூலுக்கும் என்ன வித்தியாசன்றதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம ஊர் ஸ்கூல் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் ஸ்கூல் தான் பெஸ்ட்டு, நம்ம ஊர் ஸ்கூல் டீச்சருங்க தான் பெஸ்ட்டு அப்படின்றத தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதை நான் பார்க்கும்போது சப்போஸ் நான் இந்த வீடியோவில் வந்து எதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, குறை சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.